மாமியா உடப்பா வேற 2 பேரும் உள்ளதான் போய் இருக்கணும். 2 பேரும் உள்ள போய் கரவே ஆமாங்க ரொம்ப கேஸ் ஆகி போகும். சரி அப்ப அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. எப்படி ஐயா? ஏன் அப்படி இல்ல தெரியுமா? அப்ப மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா. ஆமா இப்ப உள்ளவா எப்படி? இப்ப மருமகளுக்கு பயந்து தான் மாமியாலே நடக்க வேண்டி இருக்கு. ஒரு வா சோத்துல மண்ணு விழுந்துட கூடாதுன்னுதான். அவ குடுக்கதே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் கொடுப்பா. அதையும் மகன்கிட்ட சொல்லி ஏதாவது இழுத்து விட்டான்னு வையே நம்ம பிள்ளை நம்ம தனியா வச்சிருவா, நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு பேசாம அமைதியா உட்கார்ந்துருப்பா. அதனால ஆமியாலும் மருமகளும் மாத்து விளக்க போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல மண் பானையில துருன்னு வேக வைப்பா. வேக வச்சு இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்ன தெரியுமா? அந்த அடுப்பு இறக்கி வச்சா பாரு, அதே அடுப்புல 2 கங்கல் கிடக்கும். அந்த கங்கல்ல முறை கருவாடு இருக்கு பாரு, முறை கருவாடு. அந்த முறை கருவாடு 2 பிரட்டி நல்லா சுட்டு எடுப்பா. சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணத்திருக்குமா. கருவாடு அந்த மாதிரி மணத்திருக்கு. இப்ப தாய்மார்களை கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு, கருவாடு மணக்கவா செய்து மணக்க மாட்டேங்குது, ஒரே சுவாப்பு வாடை. ஏன் சோப்பு வாடை அடிக்கி? கருவாடு நாரக்கூடாதுன்னு ஹமாம் சோப்பு போட்டு கழுவுதா. ஹமாம் போட்டு சோப்பு போட்டு கழுவுன பிறகு கருவாடு மணக்குமா? பிறகு சுவாப்பு வாடை தானே வரும். மணத்த அப்புறம் எடுத்துருமா சோப்பு. அப்ப சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்கும். அத 2 கந்த துணியில சுத்தி நல்ல ஒரு பித்தளை தூக்கு பாத்திரம் ஒரு பிடி பிடிக்கும். நல்ல பெரிய பித்தளை பாத்திரம். பெரிய பித்தளை தூக்கு பாத்திரத்துல உள்ள நல்ல ஈயம் பூசி இருக்கும். அதுல நல்லா சோள கஞ்சியை ஊத்தி சோள கஞ்சிக்கு இந்த முறக்கருவாடையும் பெட்டியில தூக்கி வச்சு ஒரு சின்ன கடவத்தி இதையும் தூக்கி போடுவா. துண்டை சும்மாடு கட்டி பெட்டியை தூக்கி தலையில வச்சான்னா அந்த பெட்டி ஆடாது அசையாது அப்படியே இருக்கும், பிடிக்கவே மாட்டா. அந்த சும்மாடு பெட்டி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கும். சோளச்சோறு கொண்டு போற புள்ள சும்மாட இறக்கு, சோளச்சோறு கொண்டு போற புள்ள சும்மாட இறக்கு, நானும் சோறு தண்ணி திங்கவில்லை ஊட்டி விடு எனக்கு, சோறு தண்ணி சாப்பிட கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு, அம்மா சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இறக்கு இறக்கு. அப்படின்னு முறகாரர் வீட்டுக்கு போனேன்னா ஆச்சி ஊட்டி விட உனக்கு. பாப்பா முறகாரர் யாராவது குழந்தை மச்சான் போனாங்கன்னு சொன்னா கிண்டலுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, போடுவாங்க. அப்ப இந்த அம்மா சும்மாடு கட்டி காட்டுக்கு வேலைக்கு வந்தான்னு வையே, வரும்போது ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வருவாளா. அப்படின்னா என்ன? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா என்ன தெரியுமா? அந்த அம்மா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பு இருக்குமா. அப்படியே அந்த கால வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்போ என்னைக்கு பிள்ளை வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். அந்த அம்மா கட்டில விட்டு கீழே இறங்கவே மாட்டா. ஒரு வருஷத்தை அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையை வச்சே ஒரு வருஷத்தை ஓட்டிடுவா. ஒரு வருஷத்தை கழிச்சிருவா. ஐயா இனி வார தெரியுமா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா தண்ணி தாகமா இருக்கு, ஒரு டீ இருந்தா போடு அப்படின்னா இந்த அம்மா சொல்லுவா, கையில 10,000 ரூபாய் வச்சிருக்கேரா, செலவு பண்ண ஆஸ்பத்திரிக்கு 10,000 ரூபாய் செலவுக்கு வச்சிருந்தேன்னா நான் டீ போட்டு தரேன். 10 ரூபாய் டீக்கு 10,000 ரூபாய் சொல்லுவா. அதனால டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? 3வது மாசம் செக்கப்புக்கு போனோம். கட்டில விட்டு கீழே இறங்க கூடாதுன்னு இருக்காரு. நேரா கடையில போய் வாங்கிட்டு வந்து குடியும். ஒரு கோழி முட்டையை கூட தூக்க கூடாதுன்னு இருக்காரு அப்படின்னு பேசுவா. ஆனா அப்ப வந்து அப்படி இல்ல பாருங்க. என்னய்யா? அப்ப 1 மாசமோ 10 மாசமோ சரி காட்டுக்கு தான் வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு தான் வருவாங்க. எங்க குழந்தைய பிறக்கும் எடுத்து பெட்டியில வைப்பா, வீட்டுக்கு விறுவிறுன்னு வந்துருவா. அப்போ இந்த பெண்ணா பிறந்தவா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வந்தான்னா இந்த 2 வயசு பிள்ளைய ஆலமரத்து விழுதுல தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. தொட்டில் கட்டி உறங்க வைத்து விட்டு அதே அந்த கற்ப வயத்தோட அம்மா நிற போட்டு களை வெட்டுவா. நிற போட்டு களை வெட்டினான்னா அந்த வரப்புல குனிஞ்சானா இந்த வரப்புல தான் வந்து நிமிருவா. அப்படி வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ என்ன அந்த காலத்துக்கு வரப்பு வெட்டணும்னா ஒரு ஆளை கூட்டு போனா போதும். ஆனா இப்போ என்ன குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆள் வேணும். அவளுக்கு கொண்டு விட ஆட்டோ சாய்ச்சி, அது போக வெத்தலை பாக்கு, அது போக டீ போண்டா, போண்டாவும் டீயும்
போண்டாவும் டீயும் பொண்டாட்டி வீட்டுல இருப்பா போண்டா டீனே சரி போண்டாவும் டீயும் சரிடா அப்ப இத்தனையும் கொடுத்தாலும் இப்ப உள்ளவங்க வீட்டுக்கு வரும்போது குருணி விதப்பாட்டிலையும் குறை போட்டு வந்துருவா அவன் நாளைக்கு வேலைக்கு வேணும்ல ஆமா அந்த காலத்துல ஒரே அம்மா போனான்னா அந்த நிற போட்டு களை வெட்டி சரி சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க வடக்கு வரப்புல குனிஞ்சானு வை தெற்கு வரப்புல வந்து நிமிருவா அங்க போய் தான் நிமிருவா இவா ஒரு களவத்திய வெட்டுவா என்னமா வலிக்கு ஏட்டி ஏட்டி என்ன அந்த கதை தெரியுமா எந்த கதை அந்த கிழவட்டுக்காரன் யாரு கிட்ட கிட்டமாடா கிட்டமா அவளுக்கு என்ன என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்களோ சரி இருக்கட்டும் புரணி பேசிக்கிட்டு இருப்பா ஆமா அப்ப இந்த அம்மா மத்தியான வேலையை முடித்து 2 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தான்னா இந்த சோள கஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஆமா தொட்டில உறங்குது பாரு குழந்தை அந்த 2 வயசு பிள்ளையவ முன்னால தூக்கி வச்சு சரி தூக்கு பாத்திரத்து மூடியில இந்த சோள கஞ்சியை ஊத்துவா பிள்ளைக்கு ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா இந்த அம்மாவும் சாப்பிடுவா அந்த பிள்ளை இருக்கக்கூடிய அழக பார்த்தேன்னா ஏ அப்பா பிட்டி பின்னால தள்ளி வயிறு முன்னால தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான் சவல புள்ள அப்படித்தானே இருப்பான் அந்த அம்மா எடுக்கவே மாட்டா தலை முடி வெட்டி இருக்க மாட்டான் பரட்ட மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு மொட்டை போடுவாங்க அதோட சரி இப்ப உள்ள நாகரிகம் வந்து அப்ப கிடையாது பாருங்க பிள்ளைக்கு மேல் சட்டை கிடையாது அப்ப வசதி உள்ளவங்க தான் மேல் சட்டை போட்டிருக்காங்க ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்போம் அதுவும் காக்கி டவுசர் அந்த காக்கி டவுசர்ல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ அத வச்சு தேய்ச்சி 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 அந்த 24 ஓட்டருக்கு அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு அதுக்கு சிப்பும் கிடையாது அதுக்கு பட்டனும் கிடையாது இழுத்து மாட்ட கொக்கியும் கிடையாது எப்படித்தான் போட்டிருப்பான் இடுப்புல போட்டிருப்பான் பாரு ஒரு கருப்பு கயிறு அந்த கருப்பு கயிறுல டவுசரை தூக்கி போட்டு மாட்டி விட்டுருப்பா டவுசர் பிள்ளைக்கு இங்க இருக்கும் ஆமா அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு இந்த பிள்ளை முன்னால மூக்க பாத்தியோ என்ன ஆகும் சளி பிடிச்சு முன்னால மூக்கு 11 வடியும் அவ என்னவான் தெரியுமா என்ன சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான் முறை கருவாட ஒரு கடி கடிப்பான் இந்த முன்னால வர மூக்க ஒரு உரி உரிவா இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர மூக்குக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பச்சை பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும் அந்த பிள்ளை அந்த சோள கஞ்சியை பரட்டுன்னு குடிப்பான் பாத்தியா சோள கஞ்சியை உறிஞ்சி சாப்பிடும் போது பரட்டுன்னு இந்த மூக்கு வயத்துக்குள்ள போயிருமா அப்ப பெத்தவா சொல்லுவா என்ன பெத்தா ஐயா நான் பெத்த தங்கம் என் பிள்ளை சாப்பிடுத அழக பார்த்தா என்னமா இருக்கு அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிடுவாங்க அதுதான் சொல்லுவாங்க என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு எவ்வளவுதான் பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் பெத்தவா விட்டு கொடுப்பாளா ஐயா ஆனா பக்கத்திலே பிள்ளை இல்லாதவளும் வேலைக்கு வந்திருப்பா அந்த அம்மா மனசுக்குள்ள நினைப்பாளா நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்மளும் பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே போவாளாம் அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா பிள்ளை இல்லாத சாதம் புழுவாக தோணுகின்றது மதலை இல்லாத சாதம் எனக்கு மறந்தாய் தோணுது மன்னவா என்று இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலம் கண்ணிலையும் கதிரோடி என்ன பாத
சுமாரோ கொல கொலையா காயாமல் காயாமல் குலத்தாருக்கும் தாழ்வானே தாழ்வானே நானும் தாழ்வானே குலமுறையா காயாமல் காயாமல் மன்னவா குலத்தோருக்கும் தாழ்வானே 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 தன்னம் தனனை தன்னம் தனனை தானை தந்தனை தம் தனனை தன்னா தந்தனை தோ சாமி தொட்ட கதை குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவார் நாங்கள் படித்த கதை குறைகள் பாட குறைகள் பாட பால சரஸ்வதி அருள் புரிவார் அருள் புரிவார் சரஸ்வதியே அருள் புரிவாரே நாங்கள் குறைகள் பாட சாமி நாகலோக பட்டணத்து நாகலோக பட்டணத்து நாகராஜ நாகக்க மன்னவரும் தேவியுமா பிள்ளை இல்ல கவலையே பெருங்கவல அதிகமா மதலை இல்ல கவலையே அனக்கவல அதிகமா குழந்தை இல்ல கவலையே குழந்தை இல்ல கவலையே அவளுக்கு கொடுங்கவர ஏ குழந்தை இல்ல கவலையே பெருங்கவல அதிகமா நாகராஜ நாகக்க தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க வேண்டுமென்று எங்க எங்க வரானா தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க அவர்கள் எங்கே எங்கே வாழறாரோ நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமையா குழந்தை இல்லாத கவலையே கொடுங்கவலையாகி ஆமா மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி ஆமா பிள்ளை வரத்துக்காகவே பெரும் தவம் இருக்க வேணுமென்று வேண்டுமென்று நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமா தவச்சாலை அலங்காரம் செய்து ஆமையா அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா எப்படி ஐயா அவர் சார்ந்து கொண்டே தரைமழுகி தரமழகி சார்ந்து கொண்டே தரைமழுகி அவர் சந்தனத்தால் கோலம் போட்டார் அவர் மாவு கொண்டு தரைமழுகி அஞ்சலாலை கோலம் போட்டார் பாலு கொண்டு தரைமழுகி பாலு கொண்டு பன்னீராலை கோலம் போட்டார் அவர் பன்னீராலை கோலம் போட்டார்
தாய்மார்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னய்யா? யாருடைய மெட்டியோ ஒரு மெட்டியை துளைத்து விட்டீர்கள்னு சொன்னா ஆமா வில்லுமேடையில இருக்கு, இன்னொன்னு பார்த்து வாங்கிட்டு போங்க. ஆமா, ரெண்டு காலையும் பாருங்க, ஒரு கால்ல மெட்டி இருக்காது. ஆமா, அதனால அந்த மெட்டி இல்லாதவர்கள் மெட்டியை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தொலைச்சவங்க மட்டும் வாங்க. ஆமா, மெட்டி இல்லாதவங்க போடாதவங்க வந்துருவாங்க. ஆமா, ஒரு கால்ல மெட்டி இருக்கணும், ஒரு கால்ல மெட்டி இல்லாதவர்கள் வாங்கி போலாம். பிறகு ஆனா மெட்டி வந்து 30 கிராம் இருக்கும். சரிதானே? இப்போத ரேட்டு 2400 ரூபாய் ஆச்சு. அப்படியா? இது 30 கிராம் இருக்குமோ? 30 கிராம் மெட்டி போட கால் இருக்காது. அது 30 கிராம் இருக்கும். கூட 10 கிராம் 30 கிராம் தான் வாங்குவாங்கயா. ஒரு 4 கிராம் 5 கிராம் தேரும். ஆமா, பார்த்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம், வாங்கிட்டு போகலாம் எங்களுக்கு லாபம். நான் கால்ல வேணா மாட்டிக்கிறேன். கடை நடுவில் ஏற்கனவே கடை நிறைய இருக்கு. அதானே? உனக்கு உன் மூக்குக்கு இது போட்டா நல்லா இருக்கும் தாத்தா. நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு கம்பல் போட்டு மூக்குத்தி போட்டு ஏன்னா மூக்குல குடுத்து வேணா ஒரு சுடிதார் போட்டு நான் வேணா கொண்டு போறேன். அவர் அப்பலே ஏன் மெட்டி தான் நான் கால்ல போட போறேன் என்னாரு, நான் தான் புடிங்கி வச்சிருக்கேன். ஒரு மெட்டி கிடக்கு, ஒரு மெட்டி கேட்ட தர மாட்டீங்களா? நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா ஆலக்குழியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி ஆமா கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து ஆமையா கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது காலாகவே ஆமையா தன்னுடைய நாவை ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாக நிறுத்திக் கொண்டு தலைகீழாக நின்று தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறார் அல்லவா. அவர் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி உடைய வந்திருப்புகள் அண்ணன் தண்ணி அது அருந்தி ஆண்ட வந்திருப்புகள் நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை. சிவனை எண்ணி அழுது புலம்பிய மகிமையால் அரகரா சிவ சிவா நாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று
தவத்திற்கு நீங்கள் மனமிறங்கவில்லை ஆண்டவா. ஆண்டவா நாங்கள் என்ன குறை செய்து விட்டோம் இறைவா? இறைவா எங்களை ஏறிட்டு பார்க்காத காரணம் என்ன சொல்லுங்கள் ஐயா என்ற அழுது புலம்பிய மகிமையினாலே என்னையா அங்கு என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? ஆடாதே கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே ஆடுதையா பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டார். கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்க பயணமானார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் உள்ள இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப பார்வதாதேவி சும்மா இருக்க வேண்டியதானே? படியரிசி எடுத்து கொடுத்து ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா நீங்க படியிழக்க போகக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு பார்வதி நானும் உங்க கூட வருவேன். என்ன என்றும் இல்லாம இன்னைக்கு இப்படி சொல்லுத? இறையலக்கும் இடத்துக்கு ஈஸ்வரி நான் வருவேன் என்று சொன்னபோது உன்னை அழைத்து போவதனால் எந்த குறையும் இல்லை அம்மா. ஆமாம்மா. உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகப்பட்ட குறையோடு படைத்திருப்பேன். அதனால நீ என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அரச மரத்துல ஆலமரம் பழுத்திருக்கு, ஆலமரத்துல அரச மரம் பழுத்திருக்கு, பனைமரத்துல தேங்காய் கிடக்கு, தேங்காய் மரத்துல பனம்பழம் கிடக்கு. இப்படி ஒன்னிலாட்ட ஒண்ணு சொல்லுவேன். நீ கைலாசத்துல இரு, ஆண்டவன் போய் படி இழந்து விட்டு திரும்பி வாரேன் அப்படி என்று சொன்னபோது பார்வதி உங்களுக்கு மேல் சத்தியமா என்னையா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னா உங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தால் என் கூட நீ படி இழக்க வரலாம். இவ்வளவுதானா? எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படி இழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியும் பார் உலகத்திலே வந்து என் உயிரும் தப்பாமல் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் சிவபெருமான்படி இழந்து முடித்தார். பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டாள். ஆடு மாடு மேய்க்க ஆளக்காங்கலிய அப்படின்னு மரத்துக்கு மேல பார்த்தா சின்னம் நிறைய பாலகன் நான் இருக்கான் பாரு, டவுசர் போட்டு தம்பி. அவனை மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும். சின்ன பையன் மரத்துக்கு மேல குனி கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். பார்வதி பார்த்தா ஐயோ புத்தி இல்லாத புள்ள அறிவில்லாத பாலகன் மரத்துக்கு மேலே முனை கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா? சரி சரி பிள்ளையா போய் சேர மாட்டானே. அதனால ஆண்டவா அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க. சிவன் ஞானத்தினால் பார்க்க என் பெருமானுடைய லீலை என்று தெரிந்து என்னாலே முடியாதென்றார். பார்வதி காப்பாற்ற வேணும் என்று சொல்ல அப்படின்னா ஆண்டவை ஒண்ணு சொல்லுகிறந்தாய, அம்மான விழுந்தா நீ காப்பாத்த, அப்பான விழுந்தா நான் காப்பாத்துக்கிறேன். பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே விழுந்தான். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேனேன்னு விழுந்தான். செத்தே போனா. பார்வதி ஆங்கார கோபம் கொண்டு அந்த நல்ல இடத்தை விட்டு நாகலோக வழியா நாகராஜனாக தவம் இருந்து வாரார். தவம் இருந்து வருவதை பார்வதியும் கண்டல்ல. மேடை இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். பூஜை நடைபெற இருப்பதால் மேடை இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு பார்வதி பிள்ளை வரம் கொடுக்க வேணும் என்று சொல்ல
சொல்ல சொன்னபோது சிவபெருமான் அவர் போன ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையினுடைய தவத்தை பார்த்தார். போன ஜென்ம கணக்கிலே 2 பேருக்குமே பிள்ளை இல்லை. இறைவனார் என்னாலே முடியாதென்று சொல்ல பார்வதி ஆங்கார கோபம் கொண்டு சாமி என்னை போல பெண்ணல்லவோ என்னை போல பெண்ணல்லவோ பெண்ணுக்கு மனமிரை பிள்ளை வரம் கொடுக்க வேணும் அங்கைக்கு மனமிரை அதனை வரம் கொடுக்க வேணும் நீங்க இப்ப கொடுக்க நிச்சயமா நான் கொடு பகவானும் கொடுக்கவே பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடு கடவுள் நீங்க கொடுக்காவே கடவுள் நீங்க கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கடவுளே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அங்கே பார்வதியும் சொன்ன போது ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை வரம் கொடுக்கணுமானா பிள்ளை இல்லா 2 பேருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக ஜனிக்க சட்டம் இல்லை ஆண்டவா. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. ஆட்சி வரங்களை தந்தீரையான நான் மதலையாக அவதரிப்பேன் என்று சொல்ல ஆட்டு வண்டி சம்மதித்து ஆதி கைலாசத்திலே இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலமாக பூஜை இருக்க சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக நீயே உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக தனித்து கை குழந்தையா போய் பிறக்கணும் பார்வதி. அப்படி என்று சொல்ல அமிர்த 8 கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுக்க மேலவாசல் கோட்டையிலே கலசத்தை வட்டமாக அடுக்கி நாகம் தன் உடலை போட்டு சுத்தி 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8